நாம கடல் மண்ணை ஒட்டி வாயிற நாக்கு மீனை பத்தி ஆல்ரெடி பேசியிருக்கோம். நாம இப்ப பார்க்க போற மீனும் அதே கேட்டகரி தான். இதோட கண்ணு பாத்தீங்கன்னா 2 கண்ணும் ஒரே சைடுல தான் இருக்கும். ஆனா நாக்கு மீனோட இது 1000 மடங்கு டேஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும். அருண்சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. வாங்க அந்த மீன் எதுன்னு பார்ப்போம். உங்களுடைய சீ ஃபுட் அண்ட் மீட்டோட எக்ஸ்பீரியன்ஸ இன்னும் ஈஸி ஆக்குறதுக்கு பிரைம் கட் ஆப் லான்ச் பண்ணிருக்கோம். உங்களுக்காகவே சூப்பர் ஆஃபரோட ஆண்ட்ராய்டு iOS ரெண்டுக்குமே ஆப் அவைலபிளா இருக்கு. பயோல லிங்க் இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் சகோதரன் ஃபிஷ் குரு சித்திக். நான் சொன்ன மீன் இதுதான். இதுக்கு இங்கிலீஷ்ல வந்து ஆலிபெட்னு சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து போத்தல்னு சொல்லுவாங்க. உங்க ஊர்ல இதுக்கு என்ன பேருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்கிறதுக்கு இந்த மீன் வித்தியாசமா இருக்கும், ஆனா டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். கான்டினல் குக்கிங்ல பாத்தீங்கன்னா இதுல கிரில், பார்பிக்யூ, ஃப்ரை எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். இதோட 100 கிராம் மீட்ல 20 கிராம் புரோட்டீன் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல விட்டமின் டி, பாஸ்பரஸ், ஒமேகா 3 அண்ட் பொட்டாசியம் இருக்கு. ரெகுலரா ஃபிஷ் சாப்பிடுற ஆளா இருந்தா இந்த மாதிரி புது வெரைட்டியான ஃபிஷ்ஷையும் ட்ரை பண்ணி பாருங்க. சரி போவோம். இந்த மீனுக்கு வந்து ஒரு சைடு ஒயிட் ஆகும், இன்னொரு சைடு வந்து சாண்ட் கலரா டார்க்காவும் இருக்கும். நான் ஏன் மண்ணை ஒட்டி வளருதுன்னு சொன்னதுன்னா, இந்த மண்ணை ஒட்டி வாயிற இந்த சைடு வந்து மண்ணுக்குள்ள போயிரும், இந்த வெளியே இந்த கருப்பா இருக்கிறது மட்டும் வெளியே இருக்கும். மற்ற மீனுக்கு அந்த மணலுக்கும் இந்த மீனுக்கு இருக்கிற வித்தியாசம் தெரியாம இருக்கும். இந்த மீனை நீங்க வாங்கி ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரைம் கட் ஸ்டோரை விசிட் பண்ணி பாருங்க. மீனுடன் மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் சகோதரன் ஃபிஷ் குரு சித்திக்.